அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அஃபீஷியலாக நம்ம TNAUவில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு ப்ரைவேட் காலேஜோடைய பிரின்ஸிபால் அவங்க அனுப்பிச்சிருக்காரு. ஒரு கான்டாக்ட் இருக்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலும் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 14ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி அகாடமிக் ஷெடியூல் இருக்குது. அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு இருக்குது இல்லைங்களா, TNAU அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு தேர்டு ரவுண்டு, அதாவது தேர்டு பேஸ் ஷெடியூல் பண்ணி இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு அதுக்கு அந்தந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க மாஸ்டர்ஸ் ஆர் சம்படி வரணும். அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது ப்ரைவேட் காலேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ வர சொல்லி இருக்கிறதா தகவல் போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ 14ஆம் தேதி தேர்டு ரவுண்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்றது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனு. ஸோ இப்போ இதுக்கு யாரெல்லாம் கலந்துக்கிறது, அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லைடிங் 2 ரிசல்ட்டு, ஸ்லைடிங் 2ன்னு சொல்ல 2வது ஸ்லைடிங்கோடைய ரிசல்ட்டு இன்றைக்கி நைட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்துடுமா. ஸோ மறுநாள் கண்டிப்பாக தேர்டு பேஸ் இருக்குது. TNAU அக்ரிகல்ச்சர் ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸு, மற்ற எலிஜிபிலிட்டி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். அண்டு இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த அடுத்தடுத்த வீடியோ நிறையா வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட்டும் தேர்டு பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நாளை மறுநாள் நடக்குது. இன்றைக்கி ஸ்லைடிங் ரிசல்ட்டு. தேங்க்யூ. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். இப்போ இன்றைக்கி நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 7.5% செகண்ட் பேஸ் என்ன சார் ஸ்டேட்டஸு அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலி அது 13ஆம் தேதி நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே சில பேருக்கு வந்து லெட்டர்லாம் சரியாக வரலை, எனக்கு கால் லெட்டர் வரல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும். கால் லெட்டர் வந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளார வரும், நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இருக்குது. அது இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இல்லையா 7.5%, அந்த ஷெட்யூல் லிஸ்ட்டு எடுத்து பொறுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். PDF ஃபைலில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், நேமெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த 2 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, 2 டைம். அது இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அது ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் சொல்லலாம்ன்றேன். ஸோ 3 விஷயம் பேசியிருக்கிறோம். ஸ்லைடிங் 2 ரிசல்ட் இன்றைக்கி வருது. 14ஆம் தேதி அகாடமிக் ஸ்ட்ரீமோட தேர்டு பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நாளைக்கு 7.5% செகண்ட் பேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். தேங்க்யூ.